மீண்டும் மீண்டுமா? ஆமாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியே விட்டுருக்கு. மறுபடியும் நம்ம வீட்லேயே அடைஞ்சிருக்க நேரம் வந்துருச்சோ, அதுக்கு காரணம் எம்பாக்ஸோ. எம்பாக்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? எம்பாக்ஸ்ன்றது ஒரு மக்கி பாக்ஸ். அது வந்து மற்ற பாக்ஸ் வைரஸ், அதாவது ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸ், அந்த மாதிரி இது ஒரு பாக்ஸ் வைரஸ். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எம்பாக்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் வந்திருக்கு. 2022, அதாவது நம்ம COVID-19 பேண்டமிக் டைமில் இருக்கும் போதே இந்த எம்பாக்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. 99,000 பீப்புள் வந்து இதனால் இன்ஃபெக்ட் ஆகினாங்க. அதில் வந்து 208 பேர் இறந்தாங்க. அது வந்து ஓவராலாக 116 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போயே நம்ம திரும்பவும் எம்பாக்ஸ் பற்றி பேசணும். ஆமாங்க, நம்ம இப்போ அதை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் ஆஃப்ரிக்காவில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த எம்பாக்ஸ் இப்போது ஓவராலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது என்னடா எம்பாக்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எம்பாக்ஸ்ன்றது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வைரஸ், பாக்ஸ்விரிடியே ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த எம்பாக்ஸ் வந்து 2 டைப் இருக்குது, கிளாட் 1 அண்ட் கிளாட் 2. இந்த கிளாட் 2 தான் நம்மளுக்கு 2022 வந்தது. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது கிளாட் 1B, அதாவது கிளாட் 2 விட ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்கிறாங்க. இந்த எம்பாக்ஸ் எப்படிலாம் பரவும், என்னென்ன சிம்டம்ஸ் வரும் பரவுனுச்சுன்னா அப்படின்றத பார்க்கலாம். மெயின்லி இது எப்படி பரவுதுன்னா, பர்சன் டு பர்சன், ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்மிட் ஆகும். அதிகமாக நம்ம ஒரு டைரக்ட் கான்டாக்ட், அதாவது செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கும் போதோ, இல்லை அந்த இன்ஃபெக்ட் ஆன பர்சனை தொடரும்போதோ இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு எம்பாக்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஃபீவர் வரலாம், ஹெட்ஏக் வரலாம், மசில் பெயின் வரலாம், பேக் பெயின் கூட வரலாம், இல்லைனா ரேஷஸ், அதாவது ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு ரேஷ் அப்பியர் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி உங்களோட ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கலாம். நம்ம அந்த எம்பாக்ஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 to 21 டேஸ்க்குள்ளே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும். இது மெயினாக இம்யூனிட்டி கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு தான் அதிக டேஞ்சரஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மக்கி பாக்ஸ்ன்றது COVID-19 மாதிரி ஏரில் ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது, பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்மளால் ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நாம் ஏன் இப்போ எம்பாக்ஸ் பற்றி வரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு. ஏன்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானில் இப்போ புதுசாக 3 கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு.